இந்த எழுச்சி பயண நிகழ்ச்சியிலே பொன்னேரி சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற வாக்காளர் மக்கள் அத்தனை பேரும் இந்த பகுதியிலே குழுமி இந்த பூமியை அதிர்கின்ற அளவிற்கு ஆரவார எழுச்சி, இந்த ஆரவார எழுச்சியே நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் நம்முடைய வெற்றி வேட்பாளர் வெற்றி பெற்றுகின்ற காட்சி இதுவே மக்களுடைய திரளாக குழுமிக்கின்ற சாட்சி என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து மிக சிறப்பா எழுச்சியா இந்த எழுச்சி பயண நிகழ்ச்சியிலே ஏற்பாடு செய்த முன்னாள் எம்எல்ஏ மாவட்ட கழக செயலாளர் அறிவுசார் சிறுனி பி பலராமன் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற கழகத்தினுடைய முன்னாள் அமைச்சர்களே, முன்னாள் எம்பி வேணுகோபால் அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ பொன் ராஜா அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ சங்கரபாணி அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ கே சேகர் அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ KS விஜயகுமார் அவர்களே மற்றும் நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கின்ற மாவட்ட கழக நிர்வாகிகளே, சார்பணி மாவட்ட பொறுப்பாளர்களே, ஒன்றிய கழக செயலாளர்கள், நகர கழக செயலாளர்களே, பேருகழக செயலாளர்களே, வரி இருக்கின்ற முன்னாள் அமைச்சர் பெருமக்களே, வரி என்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்த தலைவர்களே, நிர்வாகிகளே, பாட்டாளி மக்கள் கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே மற்றும் நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற தமிழ் மாநில காங்கிரஸ் நிர்வாகிகளே, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகளே, தொண்டர்களே, ஐஜேகே கட்சி நிர்வாகிகளே, புரட்சி பாரதம் கட்சியுடைய நிர்வாகிகளே, தொண்டர்களே, புதிய நீச்சி கட்சி நிர்வாகிகளே, வரி என்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, கழக உடன்பிறப்புகளே, பத்திரிகையாளர் ஊடக நண்பர்களே, மகளிரை சேர்ந்த சகோதரிகளே, விவசாயிகளே, விவசாய தொழிலாளிகளே, அனைவருக்கும் என்னுடைய முதற்கால் நன்றி கலந்த வணக்கம். இன்றைய தினம் இன்றைக்கு இன்னும் 2 மாசம் தான் இருக்குது தேர்தல் வர்றதுக்கு. மார்ச் ஏப்ரல்ல தேர்தல் வந்துடும். இந்த சட்டமன்ற பொது தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலையிலே அமைக்கப்பட்டுள்ள தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நீங்கள் வாக்களித்து மாபெரும் வெற்றியை தேடி தர வேண்டும் என்று இருக்கிற வேண்டி கேட்டுக்கிறோம். நம்ம கூட்டணி வலிமையான கூட்டணி. இன்றைக்கு நம்முடைய கூட்டணிக்கு அண்ணா திமுக தான் தலைமை தாங்குது. நம்முடைய கூட்டணி வெற்றி பெற்று அண்ணா திமுக தான் ஆட்சி அமைக்கின்றது. இன்றைக்கு அண்ணா திமுக கட்சி சேர்ந்தவர் தான் முதலமைச்சர். அதுதான் நம்ம கூட்டணியுடைய நிலைப்பாடு. திமுக கூட்டணி அப்படியா இருக்குது? இல்ல, இப்போ பங்கு கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. கூட்டணியில குழப்பம். காங்கிரஸ் திமுக கூட்டணி விரிசல் ஏற்பட்டு விட்டது. இன்னும் முழுமை பெறல. இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்கு அடிமையாக இருந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் எதிர்பார்க்கிறாங்க, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும், போட்டியிடுவதற்கு அதிக வேட்பாளர் நிறுத்துவதற்கு காங்கிரஸ் கட்சியின் சார்பாக இடங்கள் வேண்டும் என்று இப்பொழுது பிரச்சனையை எழுப்பிட்டாங்க. தினந்தோறும் பத்திரிகையில் ஊடகத்தில் வருகின்ற செய்தி இன்றைக்கு காங்கிரஸ் திமுக தேர்தல் வரை கூட்டணி நிலைக்குமா நிலைக்காதா என்று கேள்விக்குறியாகிவிட்டது. அப்படித்தானே? உண்மைதானே? இதே திரு ஸ்டாலின் என்ன பேசினாரு 2 மாசத்துக்கு முன்பு? எடப்பாடி பழனிசாமி கடையை விரிச்சு வச்சிட்டு இருக்காரு, கூட்டணிக்கு யாரு வரலினாரு. திரு ஸ்டாலின் அவர்களே, எங்கள் தலைமையிலே இருக்கின்ற கூட்டணி வலிமையான கூட்டணி, உண்மையான கூட்டணி. எங்க கூட்டணி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து மக்கள் விரோத திமுக ஆட்சி அகற்ற வேண்டும் என்பதற்காக அமைக்கப்பட்ட கூட்டணி. உங்க கூட்டணி அப்படி இல்ல, சுயநலம் நிறைந்த கூட்டணி. அதனாலதான் முன்கூட்டியே காங்கிரஸ் கட்சி திமுகவுடைய நிலைமை தெரிஞ்சு ஆட்சியில பங்கு வேணும்னு இப்பவே குரல் கொடுத்துட்டாங்க. பிறகு விடுதலை சிறுத்தை அப்படியே பட்டும் படாதையும் அவர்களும் ஆட்சியில பங்கு இருந்தா பரவாயில்ல அப்படின்னு கேட்கிற அளவுக்கு
வந்துட்டாங்க. இப்போ ஒரு புதுசா ஒரு கட்சி போய் சேர்ந்து இருக்குது. என்ன கட்சின்னு தெரியுமில்ல? அந்த அம்மா ஒரு மாசத்துக்கு முந்திய அவருடைய மாநாடு நடத்தினாங்க. அதுல துணை முதலமைச்சர் வேணும் கேக்குது. இது துணை முதலமைச்சர். ஆக இப்படி இருக்கிற கட்சியெல்லாம் ஒன்னா சேர்ந்துதான் கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க. ஆனா நம்முடைய கட்சி, நம்முடைய அண்ணா திமுக தலைமையில் அமைக்கப்பட்ட தேசிய கூட்டணி அப்படி அல்ல. ஒரே நிலைப்பாடு, அண்ணா திமுக ஆட்சிக்கு வர வேண்டும். மக்களோட திமுக இந்த தேர்தலோடு அவர்களுக்கு ஒரு நிரந்தர விடுதலை கொடுக்க வேண்டும். அதுதான் நம்ம கூட்டணியுடைய நிலைமை. நம்ம கூட்டணிக்கு அவருடைய கூட்டணிக்கு இதுதான் வித்தியாசம். நாம லேட்டா கூட்டணி அமைச்சாலும் லேட்டஸ்டா கூட்டணி அமைச்ச கட்சி அண்ணா திமுக கட்சி. அது மட்டுமல்ல, இன்றைக்கு தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது. எங்க பார்த்தாலும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, நம்ம மூதாட்டி அம்மாவுக்கு கூட பாதுகாப்பு இல்ல. அப்படி ஒரு கேவலமான ஆட்சி தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா? நல்ல சத்தமா சொல்லுங்கம்மா. நாட்டு மக்களை ஏமாற்றுகின்ற திமுகவுக்கு இதுதான் கடைசி தேர்தலாக இருக்க வேண்டும். தேர்தல் நேரத்தில் 525 அறிவிப்புகளை வெளியிட்டு இன்றைக்கு மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த பிறகு பல அறிவிப்புகள் இன்னும் நிறைவேற்றவில்லை. திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியில 4/1 வாக்குறுதி தான் நிறைவேற்றிருக்கிறாங்க. எஞ்சிய வாக்குறுதி இதுவரைக்கும் நிறைவேற்றல. பலமுறை திராவிட முன்னேற்ற கழகம் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிக்கு வெள்ள அறிக்கை விடுங்க, எவ்வளவு வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டு நாட்டு மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை வச்சாங்க. இதுவரைக்கும் பதிலே இல்லை. இன்றைக்கு வந்திருக்கிறீங்க, இதெல்லாம் கிராமம் நிறைந்த பகுதியா சொன்னாங்க. இந்த பகுதியில் பெரும்பாலும் விவசாய தொழிலாளிகள், நம்முடைய தாய்மார்கள், நம்முடைய விவசாய தொழிலாளிகள், அவர்கள் 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளா உயர்த்தினாங்களா? இன்றைக்கு மத்தியில் நம்ம ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அந்த மக்களுடைய கோரிக்கையை ஏற்று மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாளா நாம அண்ணா திமுக உயர்த்தி இருக்குது, பாரதிய ஜனதா அரசாங்கம் உயர்த்தி இருக்குது. ஆனா திமுக அதுக்கு போராட்டம் நடத்துறாங்க. இவர்கள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி இவர்களால் நிறைவேற்ற கையிலாகல. ஆனா மத்திய அரசு நாம் வைத்த வேண்டுகோள்படி நிறைவேற்றி கொடுத்தா அதுக்கு போராட்டம் நடத்துறாங்க. இந்த 100 நாள் 125 நாட்களாக உயர்த்தப்பட்டு அதுக்கு பணி பாதுகாப்பு. நீ யாரோ 100 நாள் வேலை திட்டத்தை ரத்து செய்யவே முடியாது. உங்களுக்கு பணி பாதுகாப்பு அதிகாரம் கொடுத்திருக்கிறாங்க. இன்றைக்கு அந்தந்த ஊராட்சியே என்ன பணியை எடுத்துக்கொள்ளலாம், எந்த இடத்துல எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு அதிகாரத்தை கொடுத்துட்டாங்க. ஒரு 100 நாள் வேலை 125 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற அந்த ஊழியர்களுக்கு 15 நாள்ல பணம் பட்டுவாடா பண்ண வேணும். அந்த உத்தரவையும் மத்திய அரசு போட்டிருக்குது. இப்படி 100 நாள் 125 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற ஊழியர்களுக்கு தகுந்த ஊதியம் கிடைக்க வேண்டும், பணி நிரந்தர வேண்டும். அதையெல்லாம் செய்து கொடுத்தது மத்திய அரசு. அண்ணா திமுக வேண்டுகோளை ஏற்று மீண்டும் அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்த உடனே 125 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக உயர்த்தப்படும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு 10 அறிவிப்புகளை நான் அருமையா அறிவிச்சிருக்கிறேன். இன்றைக்கு ஒவ்வொரு குடும்ப அட்டையில் இருக்கின்ற அந்த குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 2000 ரூபாய் வங்கி கணக்கில் வைக்கப்படும். 2000 ரூபாய் நாங்க அறிவிச்ச பிறகுதான் திமுக வேற வழி இல்லை. எங்களுடைய அறிவிப்பை பார்த்து பயந்து போய் மக்கள் இருக்கிற வரவேற்பை பார்த்து உடனே அவர் ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க. நாங்க 3 மாத உரிமை தொகை முன்பணமா கொடுக்கிறோம், கோடை காலத்துக்கு 2000 ரூபாய் கொடுக்கறோங்கிறாங்க. ஏன் முதல் கொடுக்கல? இது வருஷம் கொடுத்தாங்களா? இது வரைக்கும் மக்களை பத்தி சிந்திச்சாங்களா? நம்ம ஏழை தாய்மார்களை பத்தி சிந்திச்சாங்களா? தேர்தல் வருது, அதனால அவருடைய வாக்கு தேவை. அதனால பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் கொடுக்க வேண்டிய உரிமை தொகை முன்பணமா கொடுத்தாங்க. கோடை காலத்துக்கு 2000 ரூபாய் கொடுக்குறாங்களாம். இது வரைக்கும் வெயிலே வரல, தமிழகத்தில் கோடையே வரல. இந்த ஆட்சி வந்த பிறகு 22வது வருஷம் கோடை, 23வது வருஷம் கோடை காலம், 24வது வருஷம் கோடை காலம், 25வது வருஷம் கோடை காலம். அப்பொழுதெல்லாம் இந்த ஏழை தாய்மார் கண்ணுக்கு தெரியல ஸ்டாலினுக்கு. இப்ப தேர்தல் வருதுனால அந்த கோடை காலத்தில் 2000 ரூபாய் கொடுப்பேன் என்று
கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு சும்மா கொடுக்கலீங்க, உங்களுடைய வாக்குக்கு விலை பேசி கொடுக்கப்பட்ட அரசாங்கம் திமுக அரசாங்கம். இன்னைக்கு உண்மையிலேயே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடனே மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுத்திருக்க வேணும், கொடுக்கவே இல்லை. 28 மாதம் தொடர்ந்து நான் பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் சட்டமன்றத்தில் குரல் கொடுத்தேன். இன்றைக்கு 50 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் இன்றைக்கு நம்முடைய ஏழை தாய்மார்கள், அவர்களிடத்தில் 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்றவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றல. அதே போல தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி 1000 ரூபாய் மாதந்தோறும் குடும்ப தலைவியினுடைய வங்கிக்கு அனுப்பப்படும் என்று இதுவரைக்கும் கொடுக்கல. உடனே நீங்கள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கை கொடுத்தோம். அண்ணா திமுக சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்பினோம். வேற வழி இல்லாம 1000 ரூபாய் சாயில் கொடுத்தார். இந்த தாய்மார்கள் படுகின்ற கஷ்டத்தை பார்த்து கொடுக்கல, நாங்க கொடுத்த அழுத்தத்துல தான் உங்களுக்கு 1000 ரூபாய் கிடைச்சது. இப்ப என்ன சொல்றாரு, தேர்தல் வர்றதுனால அந்த 1000 ரூபாயை நிறுத்திடும் சொல்றாரு உரிமை தொகையை. அப்படின்னா 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் வந்தது, நிறுத்தி இருக்க வேண்டும்ல, நிறுத்தல. மக்களிடத்தில் பொய்ய சொல்லி ஓட்டுகளை பெறுவதற்கு தந்திரமா திரு ஸ்டாலின் சொல்லுகின்ற காரணம் சிந்திச்சு பாருங்க. ஆன்லைன் ஸ்கீம் அப்படின்னா தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அந்த திட்டம் எந்த அரசாங்கமும் நிறுத்த முடியாது. அப்படி இருக்கின்ற பொழுது இதை ஒரு காரணம் காட்டி இன்றைக்கு இந்த 5000 ரூபாய் குடும்ப தலைவிக்கு 5000 ரூபாய் கொடுத்திருக்கிறார். இந்த 3 மாசத்துக்கு உங்களுக்கு பணம் வராது. பிப்ரவரி வராது, மார்ச் வராது, ஏப்ரல் வராது. மேல அண்ணா திமுக ஆட்சி உங்களுக்கு குடும்பத்துக்கு 2000 ரூபாய் வரும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு நம்முடைய தாய்மார்களுக்கு ஆண்டுக்கு 3 சிலிண்டர் கொடுக்கப்படும். 3 சிலிண்டர் விலை இல்லாம கொடுக்கப்படும். அதோட இன்றைக்கு ஆண்கள் தான் நகர பேருந்துல கட்டணமெல்லாம் பயணம் பண்ணிட்டு, பெண்கள் தான் கட்டணமெல்லாம் பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. இனிமேல் ஆண்களும் நகர பேருந்துல கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யலாம். நீங்க குடும்பத்தில் கணவன் மனைவி போறாங்க, அப்புறம் மனைவிக்கு டிக்கெட் கிடையாது, கணவனுக்கு டிக்கெட் எடுக்கணும். இனி அவர்கிட்ட வேலையே இல்லை. கணவனும் மனைவியும் நகர பேருந்துல பயணம் செய்கின்ற பொழுது 2 பேர்களுக்குமே கட்டணம் இல்லாம பயணம் செய்யலாம். அதோட பட்டியலின மக்கள், ஏழை மக்கள், வீடு இல்லாதவர்களுக்கு அரசாங்கமே வீட்டு நிலத்தை வாங்கி அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டப்படும். அதோட பட்டியலின மக்கள், குடும்பத்தில் வயது வந்தவர்கள், ஆண் பிள்ளை திருமணமாகி தனி குடித்தனம் போகின்ற பொழுது அவளுக்கு வீட்டு மனை இல்ல, வீடு இல்ல, இனி அந்த கவலை வேண்டாம். அண்ணா திமுக அரசு அமைந்தவுடன் திருமணமாகி தனி குடித்தனம் போகின்ற பட்டியலினத்தை சேர்ந்த அந்த சகோதரர்களுக்கு நாங்களே இடம் வாங்கி அற்புதமான காங்கிரீட் வீடு மக்களுக்கு கட்டி கொடுக்கப்படும். இன்னைக்கு ஒவ்வொரு தீபாவளி வருகின்ற பொழுதும் நம்முடைய தாய்மார்கள் தீபாவளி பண்டிகை சிறப்பாக கொண்டாடுவதற்கு எல்லா தாய்மார்களுக்கும் பட்டுச்சாலை வழங்கப்படும். நம்முடைய சகோதரிகள் பணிக்கு செல்கிற வேலைக்கு போறாங்க, குறித்த நேரத்துக்கு போகணும். சில இடத்துல பேருந்து இருக்குது, சில இடத்துல பேருந்து வசதி கிடையாது, குறித்த நேரத்தில் போறது அளவுக்கு பேருந்து கிடையாது. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் உரித்த நேரத்தில் அங்க பணிக்கு போக, பணி முடிஞ்சு வீடு திரும்ப அம்மா இருசக்கர வாகனம் 5 லட்சம் பேருக்கு கொடுக்கப்படும். 5 லட்சம் பேருக்கு கொடுக்கப்படும். அந்த அம்மா இருசக்கர வாகனம் வாங்கிட்ட நம்முடைய சகோதரிகளுக்கு 25,000 ரூபாய் மானியம் கொடுக்கப்படும். அதோட முதியோர் உதவித்தொகை 2,000 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும். மாணவர்கள் வங்கியில் வாங்கிய கடன் ரத்து செய்யப்படும். அதோட நம்முடைய ஜல்லிக்கட்டு, அந்த ஜல்லிக்கட்டில் ஈடுபடுகிற அந்த விளையாட்டிலே ஏதாவது உயிர் சேதம் ஏற்பட்டால் அவளுக்கு 10 லட்சம் ரூபாய் குடும்பத்துக்கு கொடுக்கப்படும். சிறுபான்மை வகுப்பை சேர்ந்த மகளிருக்கு தொழில் துவங்க கடன் உதவி, அவருடைய வாங்கிய கடன், அதை வட்டி கடன் தள்ளுபடி செய்யப்படும். அதோட நடைபாதையில் வைத்திருக்கிற கடைக்காரருக்கு வாங்கிய கூட்டுறவு வங்கியில் வாங்கிய கடன் தள்ளுபடி செய்யப்படும். புதிய ஆட்டோ வாங்கலுக்கு 75,000 மானியம் கொடுக்கப்படும்.